ஓகே. ஏப்ரல் 8 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி வந்து பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன ஏது அதை பத்தி வந்து பேசியிருப்பாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான்னு சொல்லிடுறேனே. ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திருப்போம். இந்த ரியாக்டர்ன்றது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மிஷின் மாதிரி தான். லைக் எப்படி சொல்றது, இப்போ வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து யுரேனியத்தை வந்து போடுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, எப்படி வேலை செய்யறது முக்கியம். இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து யுரேனியத்தை வந்து போடுவாங்க. இந்த யுரேனியத்தை வந்து ஸ்பிளிட் வந்து பண்ணுவாங்க. இந்த நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த யுரேனியத்தை வந்து தனித்தனியா வந்து பிரிப்பாங்க. ஒன்ஸ் வந்து நியூக்ளியர் அந்த யுரேனியத்தை வந்து நீ தனித்தனியா பிரிக்கிறப்ப உனக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இந்த ஹீட் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் வந்து கொதிக்க வைக்கும், அதாவது பாயில் வந்து பண்ணும். ஒன்ஸ் வந்து வாட்டர் வந்து பாயில் ஆன பிறகு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அது வந்து ஆவியாகும். ஆவியாகி வந்து மேல வந்து போகும். சரியா? மேல வந்து ஒரு டர்பைன் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த டர்பைன் வந்து லைக் வந்து இந்த ஆவியாகி போகுது பாத்தீங்களா, அது வந்து அந்த டர்பைனை வந்து சுத்த வைக்கும். இப்படி வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சுச்சா? ஒன்ஸ் வந்து டர்பைன் சுத்த ஆரம்பிக்கிறப்ப அங்க இருக்க ஜென்ரேட்டர் வழியா வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். வழங்குச்சு தானே நார்மலா பேசிக்கு. இப்படிதான் வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து வேலை செய்யும். ஓகே. அடுத்து என்ன தெரியணும்னா உங்களுக்கு, இது வந்து ஓகே, இது நியூக்ளியர் ரியாக்டர். ரெண்டாவது ஒரு டைப் இருக்கு, அதோட பேர் பார்த்துக்கோங்க, புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், PFBRன்னு சொல்லுவாங்க. அதாவது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் அதே மாதிரி தான். நார்மலா நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் ஒரு ரியாக்டர் தான். இதுல எப்படி வேலை செய்யும்னா, நல்லா வச்சுக்கோங்க, இது முக்கியம். சரியா? இது எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, அங்க வந்து யுரேனியத்தை மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன யூஸ் பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, யுரேனியத்தையும் புளூட்டோனியத்தையும் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ராசஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? நீ யுரேனியத்தையும் புளூட்டோனியத்தையும் வந்து ஸ்பிளிட் வந்து பண்ணுவேன். ஸ்பிளிட் பண்றப்ப வந்து உனக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்ஸ் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வந்து அங்க இருக்க வாட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பாயில் பண்ணும். அது ஆவியாகி மேல இருக்க டர்பைன் வந்து சுத்தம். இது நார்மலா நடக்கிறது. எக்ஸ்ட்ரா இதுல என்ன நடக்கும்னா, நார்மல் நியூக்ளியர் ரியாக்டருக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த PFBR இருக்கு பாத்தீங்களா, இதை சுத்தி யுரேனியம் 238 இருக்கும். அதனால வச்சுக்கோங்க, இதை சுத்தி யுரேனியம் 238 இருக்கும். நான் என்ன சொல்லி வந்து முடிச்சேன், இந்த மாதிரி வந்து டர்பைனை வந்து சுத்தம் பாத்தீங்களா, லைக் வந்து இந்த ஆவியாகி டர்பைன் வந்து சுத்தம் பாத்தீங்களா. நார்மல் ரியாக்டர்ல இந்த கெமிக்கல் வந்து ஆவியாகி வந்து வெளியே போயிடும். இந்த ரியாக்டர்ல என்ன கேட்டீங்கன்னா வந்து ஆவியாகி வெளியே போகாம லைக் வந்து வெளியே வந்து இந்த யுரேனியம் 238 இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். இந்த யுரேனியம் 238ம் இந்த ஆவியாகி இருக்கிற கெமிக்கல் வந்து ரியாக்ட் ஆகுறப்ப புதுசா வந்து ஒரு கெமிக்கல் வந்து உருவாகும். அந்த மாதிரி உருவாகிற கெமிக்கல் தான் வந்து புளூட்டோனியம் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? நார்மலா ரியாக்டர்ல ஆவியாகி வந்து வெளியே போயிடும். இந்த பிரீடர்ல வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா வந்து வெளியே போகாம எக்ஸ்ட்ரா உனக்கு வந்து கெமிக்கல் வந்து உருவாக்கும். அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே. இப்ப இந்த நியூஸ்குள்ள வந்து வாங்களேன். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல கல்பாக்கம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. சரியா? அங்கதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து இருக்கு. இதோட அந்த மெகாவாட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எத்தனை மெகாவாட்னு பாத்துக்கோங்க, 500 மெகாவாட் அப்படின்றது சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து யார் வந்து டெவலப் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து பவானி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? பாரதிய நபிக்கியா வித்யுத் நீகன் மீட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. சரியா? எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் வந்து இப்ப வந்து பண்ணிருக்கு அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுல புளூட்டோனியத்தையும் யுரேனியத்தையும் சேர்த்து வந்து அதை வந்து யுரேனியம் 238 கூட வந்து ரியாக்ட் பண்ணி புதுசா வந்து ஒரு புளூட்டோனியத்தை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன் பாத்தீங்களா. இந்த விஷயத்த வந்து இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஆபரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வந்து பண்ணிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா? ஹலோ, யாருக்காச்சும் புரியலையா நான் சொன்னது? அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்திருப்பீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு யாருக்காச்சும் புரியலையா? ஓகே. நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து எந்த கண்ட்ரி யூஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா ரஷ்யா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்தியாவும் லைக் வந்து இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி தான் பண்றாங்க. இதை வந்து ஃபுல்லா வந்து ஆபரேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் பிரீடர், அதாவது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் யூஸ் பண்ற செகண்ட் கண்ட்ரியா வந்து நம்ம வந்து ஆயிடுவோம் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நார்மலா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர். ரெண்டாவது என்ன சொன்னேன், PFBR சொன்னேன்னா, அதுக்கப்புறம் வந்து மூணாவது ஒரு ரியாக்டர் இருக்கும். சரியா? அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தோரியம். சரியா? இது எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து
யுரேனியத்துக்கு பதிலா வந்து தோரியத்தை வந்து போடுவேன். தோரியம் அந்த வேலையெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? கடைசியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பாத்தீங்களா, இந்த பிஎஃபிஆர் வந்து என்னத்த ப்ரொடியூஸ் பண்ணும், புளூட்டோனியத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. இந்த தோரியம் ரியாக்டர் வந்து எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் கேட்டீங்கன்னா யுரேனியம் 233 வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. மொத்தம் வந்து இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல 3 ஸ்டேஜ் வந்து அடையணும்ன்ற டார்கெட். ஆல்ரெடி வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அடைஞ்சிருப்போம். இப்போ வந்து இந்த பிஎஃபிஆரை வந்து அடைஞ்சிட்டோமா, ஃபியூச்சர்ல வந்து நாங்க வந்து இந்த தோரியத்தை யூஸ் பண்ணி யுரேனியம் 233 வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, சூப்பர். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து விண்ட் எனர்ஜியை பத்தி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன விண்ட் எனர்ஜினா என்ன ஏது அப்படின்றத பத்தி நல்லா தெரியும். அது என்னடா விண்ட் எனர்ஜின்னு கேட்டீங்கன்னா, இந்த காற்றாலை இருக்கும் பாத்தீங்களா, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். லைக் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த காற்றாலை இருக்கும் பாத்தீங்களா, நீங்க வந்து காத்து அடிக்கிறப்ப வந்து அந்த காற்றாலை வந்து சுத்தும். சரியா? சுத்துறப்ப வந்து அதாவது அந்த பிளேடு வந்து சுத்தும். அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஷாஃப்ட் மாதிரி இருக்கும். சரியா? அந்த பிளேடு சுத்துறப்ப அந்த ஷாஃப்ட் வந்து சேர்ந்து வந்து சுத்தும். ஷாஃப்ட் சுத்துறப்ப வந்து அங்க வந்து ஒரு டர்பைன் இருக்கும். சரியா? அந்த டர்பைன் வந்து சுத்தும். டர்பைன் சுத்தினா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த அங்க இருக்க ஜென்ரேட்டர் வழியா வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா. அங்க பார்த்தா அதே கதை தான். அப்படிதான் வந்து இந்த காற்றாலையும் வேலை செய்யும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க, 2026 பினான்சியல் இயர்ல மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து எவ்வளவு காற்றாலை வந்து வச்சிருக்கோம், அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? இந்தியாவில புதுசா வந்து காற்றாலை இப்போ வந்து புதுசா வந்து ஒரு 10 காற்றாலை வந்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த காற்றாலையில ஒரு உருவாக்கப்படுற எலக்ட்ரிசிட்டியோட கெப்பாசிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அது எவ்வளவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 2026 மட்டும் நாங்க வந்து இந்த மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ண காற்றாலையோட மொத்த கெப்பாசிட்டி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.05 ஜிகாவாட்டுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிருக்கோம். இது வந்து இதுக்கு அந்த காற்றாலை அப்படின்றது வந்து இந்தியாவில வந்து எப்போ வந்துச்சுன்னா 1990 வந்திருக்கும். 1990 வந்ததுல இருந்து ஒரு வருஷத்துல நாங்க வந்து இவ்வளவு வந்து இன்ஸ்டாலே பண்ணதில்ல. வருஷம் வந்து இதுதான் வந்து அதிகமா வந்து பண்றோம். எவ்வளவு வந்து பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, 6.05 ஜிகாவாட் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, இது வந்து போன பினான்சியல் இயரை கம்பேர் பண்றப்ப 46% வந்து அதிகம் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து அதிகமா இருந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா பினான்சியல் 2017 இருக்கும் பாத்தீங்களா, அப்போ வந்து 5.5 ஜிகாவாட் வந்து கெப்பாசிட்டிக்கு வந்து காற்றாலையை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிருப்போம். வழங்குச்சு தானே? இன்ஸ்டால் பண்றது மட்டும்தான், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றது அது வேற கணக்கு. ஓகே, அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹைபிரிட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. லைக் வந்து காலையில இப்ப வந்து ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க சோலார் பேனல் வந்து வச்சிருவாங்க. அந்த சோலார் பேனல் வழியா வந்து காலையில சூரிய ஒளி இருக்கும் பாத்தீங்களா, சூரிய ஒளி வழியா வந்து உனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து சூரிய ஒளி சாயங்காலம் வந்து அஸ்தமிச்சிரும் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வந்து அதே இடத்துல வந்து ஒரு விண்ட் எனர்ஜி இருக்கும். சரியா? அந்த காற்றாலை வழியா வந்து உனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல வந்து சோலாரும் விண்டும் இருக்கும் பாத்தீங்களா, இதான் வந்து ஹைபிரிட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைபிரிட் எனர்ஜில வந்து அதிகமா வந்து யார் நல்லா பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா குஜராத் தான் வந்து டாப்ல இருப்பாங்க, 2வது கர்நாடகா இருக்காங்க, 3வது வந்து மகாராஷ்டிரா இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. இந்த மாதிரி 2030 வந்து 500 ஜிகாவாட் வந்து அடையணும். இந்த ரினியூவபிள் எனர்ஜி வழியா வந்து 500 ஜிகாவாட் வந்து அடையணும். அதுக்காக தான் வந்து நாங்க வந்து இவ்வளவு வேலையை வந்து பண்றோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து எதனால வந்து இவ்வளவு கூடி இருக்கு, இந்த காற்றாலை கூடி இருக்கு, இந்த ஹைபிரிட் எனர்ஜி எல்லாம் கூடி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எதனால எப்படி வந்து கூடுச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு காற்றாலை வந்து வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும், இந்த டர்பைன் தேவைப்படும், சில பல காம்பனன்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படும் பாத்தீங்களா. இந்த காம்பனன்ஸ் வந்து நீ வாங்குறப்ப உனக்கு வந்து கஸ்டம் டியூட்டியை வந்து அவன் வந்து குறைச்சு வச்சிருப்பான். அதனால வந்து ஈஸியா வந்து அவங்களால வந்து வாங்க முடியுது, அதனாலதான் வந்து இவ்வளவு காற்றாலை வந்து வைக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது காரணம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காற்றாலை வழியா, இப்ப வந்து காற்றாலைன்றது பொள்ளாச்சியில் அதிகமா இருக்குமா, இந்த காற்றாலை வழியா வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னு வச்சுக்காங்களேன், அதை மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து விற்கிறப்ப முன்னாடி வந்து நீ வந்து பே பண்ணணும். சரியா? இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து விற்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அப்ப மட்டும்தான் வந்து உன்னால விற்கிற மாதிரி இருந்துச்சு. அதை என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃப்ரீ பண்ணிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து காற்றாலை வழியா எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னா நீ வந்து ஃப்ரீயாவே வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து வித்துக்கலாம்ப்பா அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து எப்ப முடி இருக்குன்னு பாத்துக்கோங்க, ஜூன் 2028 முடி வந்து இந்த மாதிரி வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து வித்தேன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து ஃப்ரீயாவே வந்து வித்துக்கலாம். அதோட டெக்னிக்கல் நேம் பாத்துக்கோங்க, வேவர் ஆஃப் இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். இதையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா RCOன்னு சொல்லுவாங்க, ரினியூவபிள் கன்சப்ஷன் ஆப்ளிகேஷன். சரியா? அது என்னடா ரினியூவபிள் கன்சப்ஷன் ஆப்ளிகேஷன் கேட்டீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனில இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை வந்து யூஸ் பண்றாங்கன்னா அதுல மினிமம் வந்து இத்தனை % ஆச்சும் ரினியூவபிள் எனர்ஜி வழியா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? புரிஞ்சுச்சு தானே?
அவன் வந்து கண்டிப்பா வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா வந்து இதை வாங்கி தானே ஆகணும், இதை வச்சுதானே ஆகணும் அப்படின்னு நாங்க வந்து கூட்டியிருக்கோம் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. மொத்தம் வந்து 3 காரணம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டம் டியூட்டி, 2வது வந்து அந்த இன்டர்ஸ்டேட்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்களா அது, 3வது வந்து இந்த ரினியூவபிள் கன்சப்ஷன் ஆப்ளிகேஷன் வந்து நாங்க வந்து எல்லா கம்பெனிக்கு வந்து கண்டிப்பா வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெக்கார்டிங் ஆகுதா? நேத்து நான் ரெக்கார்டிங் போட்டேன் சரியா, அவங்க இருக்காங்களா, யாரோ கேட்டாங்களே, ஆந்தனி தேவியா. நேத்து நான் ரெக்கார்டிங் போட்டேன், அது வந்து கட் ஆகுறப்ப முன்னாடியே வந்து ஒரு வாட்டி வந்து கனெக்டிங் ப்ராப்ளமால கட் ஆயிடுச்சு, அதனால வந்து ரெக்கார்டிங் ஆகாம வந்து விட்டுருச்சு. சரி, நீங்க கேட்டீங்கன்றதுக்காக திருப்பி நான் வந்து உட்காந்து வந்து ரெக்கார்டிங் பண்ணேன், ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்து பண்ணேன். பட் வந்து அதுல வந்து ஆடியோ கேட்க மாட்டேங்குச்சு. நீங்க வந்து திருப்பி வந்து பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு வாட்டி ரெக்கார்டிங் பண்றப்ப வந்து எனக்கு வந்து 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் முடியும் வந்து ஆகும் சரியா. எனக்கு வந்து இதையும் தாண்டி சில பல வேலைகள்லாம் இருக்கு. இது சும்மா சரியா கிளாஸ் எடுக்கிறது, இதையும் தாண்டி சில பல வேலைகள்லாம் இருக்கு, அதையும் பார்க்கணும் சரியா. அதனால மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வந்து லைவுக்கு வந்து வந்துருங்க. சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, எந்த நியூஸ் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப? தேர்ட் நியூஸ் சரியா. தேர்ட் நியூஸ்ல வந்து ஒரு பெயிண்டிங்கை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கை பாத்துக்கோங்க சரியா. அந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த படத்துல வந்து என்ன பெயிண்டிங் இருக்குன்னா வந்து அங்க இருக்க ஒரு பெண் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து யசோதா சரியா, இந்த கிருஷ்ணனோட அம்மான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்கதான் வந்து யசோதா. அந்த யசோதா வந்து மாட்டுல இருந்து லைக் வந்து பால் கறக்குற மாதிரி இருக்கும் சரியா. அந்த பாலை வந்து கிருஷ்ணர் வந்து தெரியாம வந்து லைக் வந்து அது என்ன சொல்லுவாங்க, தெரியாம எடுக்கிற மாதிரி சரியா, தெரியாம எடுக்கிற மாதிரி வந்து அந்த பெயிண்டிங் வந்து இருக்கும் ஓகேவா. இந்த பெயிண்டிங் வந்து யார் வந்து வரைஞ்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ராஜ ரவி வர்மா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வரைஞ்சிருப்பாங்க. எப்ப வந்து வரைஞ்சிருப்பாங்கன்னா 1900 அந்த காலகட்டத்துல வந்து வரைஞ்சிருப்பாங்க ஓகேவா. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெயிண்டிங்கை வந்து இப்ப வந்து ஏலத்தை வந்து விட்டுருக்காங்க. எவ்வளவுக்கு வந்து ஏலம் வந்து போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா 167 கோடிக்கு வந்து ஏலம் வந்து போயிருக்கு ஓகேவா. இந்த மாதிரி இந்தியன் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வரைஞ்ச பெயிண்டிங் இவ்வளவு வந்து ஏலமே போனதில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரியா. இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹுசேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வரைஞ்ச ஓவியம் வந்து கிட்டத்தட்ட வந்து 118 கோடிக்கு வந்து போயிருக்கும். அந்த ரெக்கார்டை வந்து இந்த ஓவியம் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற என்ன இதை படிக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து யாரா வாங்கியிருப்பா 167 கோடி கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, அந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் இருப்பாங்க பாத்தீங்கன்னா பூனாவாலா அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். கடைசி என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ராஜா ரவி வர்மான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, யாரு இவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஆர்ட் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 7000க்கும் மேற்பட்ட பெயிண்டிங் வந்து வரைஞ்சிருக்காங்க சரியா. அதுல அவங்க வந்து எப்ப வந்து இறந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 58 வயசுல 1906 வந்து இறந்திருப்பாங்க அப்படின்றதுலாம் சொல்லியிருப்பான். புரிஞ்சுச்சுதானே? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வேதிக் கிளாக் சரியா. அது என்னதான் வேதிக் கிளாக்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மலா கிளாக்கை பத்தி தெரியும். எப்படி சொல்றது, நைட் வந்து 12 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு டே வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவீங்க, 12 கரெக்டா வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவீங்கன்னா, நார்மல் கிளாக்ல வந்து வேற என்ன இருக்கும்? அது தெரியலமா. ஓகே, சரி, இந்த நியூஸ் வாங்களேன். நார்மல் கிளாக்ல என்ன இருக்கும், ஒரு 12 மணி. இப்போ வந்து ஒரு டே ஆரம்பிக்குதுன்னா அது வந்து 12 மணிக்கு வந்து ஆரம்பிக்கும். அது வந்து வரிசையா போகும், 1 மணி 2 மணி 3 மணி இந்த மாதிரி வந்து போகும். அதே இது வேதிக் கிளாக்ல வந்து ஒரு டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் உதிக்கும் பாத்தீங்களா, வேதிக் கிளாக்னா ஒண்ணும் இல்லைங்க. அந்த காலத்துல நம்ம வந்து டைம் வந்து எப்படி பார்த்திருப்போம், சூரியன் நடுவானத்துல இருக்கா மணி 2 மணி, இந்த பக்கம் இருக்கா மணி 4 மணி, இந்த பக்கம் வந்துச்சா மணி 6 மணி, இந்த மாதிரி தானே கணக்கு பண்ணுவோம். அதே மாதிரிதான் வந்து இந்த வேதிக் கிளாக். வேதிக் கிளாக்ல வந்து ஒரு டே வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்து சூரியன் எப்போ உதிக்குதோ அப்பதான் வந்து டைம் வந்து 0.00. நார்மலா வந்து இங்க வந்து 12 o'clock வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவீங்கன்னா, இந்த வேதிக் கிளாக்ல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 0.00 இதுல வந்து டைம் டே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா. இதுல வந்து மொத்தம் வந்து எத்தனை முகூர்த்தம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 30 முகூர்த்தம் இருக்கும். நார்மலா வந்து நார்மல் கிளாக்ல வந்து 24 மணி நேரம் சொல்றீங்களா, அதே மாதிரி இந்த கிளாக்ல வந்து மொத்தம் வந்து 30 முகூர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு முகூர்த்தமும் 48 நிமிஷம். நல்லா வச்சுக்கோங்க, ஒவ்வொரு முகூர்த்தமும் 48 நிமிஷம் ஓகேவா. நார்மலா வந்து ஒரு மணி நேரம் வந்து 60 நிமிஷம் சொல்றீங்களா, இங்க வந்து முகூர்த்தம் ஒவ்வொரு முகூர்த்தமும் 48 நிமிஷம் சரியா. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லாம் ஒண்ணுதான். 60 × 24 போட்டீங்கன்னா 1440 வரும். 48 × 30 போட்டீங்கன்னா அதே 1440 தான் வந்து வரும் சரியா. டைம் மட்டும் கொஞ்சம் மாறுபடும்.
வேற என்ன இதுல சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து வேற என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளோட நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து கிரகணம், இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அதுக்கப்புறம் வந்து இந்த திதி எல்லாமே வந்து இந்த கிளாக்ல வந்து இருக்கும். இதை பாத்துக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்க வந்து இந்தியாவோட செகண்ட் வேதிக் கிளாக் வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, விக்ரமாதித்யா வேதிக் கிளாக் அப்படின்றது அதோட பேர். இந்தியாவில இல்ல, வேர்ல்ட்ல செகண்டா வந்து இப்பதான் வேர்ல்ட்ல செகண்ட் விக்ரமாதித்யா வேதிக் கிளாக் வந்து கொண்டு வராங்க. எங்க வச்சு கொண்டு வராங்க கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல வந்து, மத்திய பிரதேஷ் தானே, வாரணாசி, சரியா? வாரணாசி எல்லாம் ஒண்ணுதான். வாரணாசியில காசி விஸ்வநாத் டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் வந்து இருக்கும், சரியா? அந்த டெம்பிள வச்சு வந்து கொண்டு வராங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ண வைப்பாங்க கேட்டீங்கன்னா ரெண்டு சிஎம், யூபியோட சிஎம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவங்களும், அதே மாதிரி வந்து மத்திய பிரதேசோட சிஎம் மொத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மோகன் யாதவ் அப்படின்றது அவங்களோட பேரு. உங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்து இதை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா, இது வந்து வேர்ல்ட்ல வந்து செகண்ட்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து மத்திய பிரதேசல உஜ்ஜாயின் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், சரியா? அங்க வந்து ஃபர்ஸ்ட் வேதிக் கிளாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து வாரணாசியில வந்து செகண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வேற என்னடா இதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க வந்து நார்மல் டைமும் இதுல காட்டும், சரியா? எப்படி வந்து உங்களுக்கு வந்து சூரியனை வச்சு வந்து டைம் காட்டுதோ அதே மாதிரி வந்து நார்மல் டைமும் வந்து காட்டும். இந்த ஐஎஸ்டி ஜிஎம்டி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த டைமும் வந்து இதுல வந்து காட்டும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு தானே? எதுக்காக இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்ஷியன் கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கணும். ஓகே, அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால எத்தனை மேஜர் போர்ட் இருக்கு, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துருப்போம். மேஜர் போர்ட்னா என்ன, மைனர் போர்ட்னா என்ன, புரியுதா? போர்ட்னா இந்த துறைமுகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்தியால வந்து இந்த மாதிரி வந்து இத்தனை மேஜர் போர்ட் இருக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம். எத்தனை? அன்னைக்கு கூட சொல்லியிருப்பாங்களே, மேம் இருக்காங்களா உள்ள? இந்த 12 இருக்கு. ஒண்ணு வந்து இந்த அதானி போட்டு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஒரு பிரைவேட் போட்டு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அவருக்கு. மேம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படி வந்து நீங்க வந்து டிவைட் பண்ணுவீங்க? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 60 நிமிஷமா வந்து டிவைட் பண்ணுவீங்களா? அதே மாதிரி வந்து இதை வந்து 30 முகூர்த்தமா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு முகூர்த்தமும் 48 நிமிஷம். அதே மாதிரிதான் நார்மல் கிளாக்ல வந்து 24 மணி நேரம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 60 நிமிஷம்னா மொத்தம் வந்து எவ்வளவு நிமிஷம் ஆகும்? 24 × 60 போட்டீங்கன்னா அதே 1440 நிமிஷம் தான் ஆகும். அதே இது 30 முகூர்த்தம், ஒவ்வொரு முகூர்த்தமும் 48 நிமிஷம் போட்டீங்கன்னா 48 × 30 எவ்வளவு வரும்? அதே 1440 தான். லைட்டா வந்து டைம் மட்டும் டிஃபரன்ஸ் ஆகும், சரியா? ஓகே, இந்த இந்த மாதிரி வந்து மேஜர் போட்டிருக்குமா, என்னென்ன பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா வந்து அன்னைக்கு படிச்சிருப்போம். ஒரு 12 12 13 அன்னைக்கே இதே கேள்விதான் நான் கேட்டேன். 12 போட்டு வந்து கவர்மெண்ட் இது ஒண்ணு, இதேதான், சரியா? ஒண்ணு வந்து அது யாது அதானி போட்டா, அது வில்லிஞ்சம் போட்டு, அது அந்த போட்டோட பேர் என்ன? ஓகே, அந்த போட்டோ பாத்துக்கோங்க. என்னென்ன போட்டோ வந்து மேஜர் போட்டோ வந்து படிச்சுக்குவான்னு கேட்டீங்கன்னா வந்து நான் சொல்லிடுறேன், நான் ஒரு கம்பெனி சொல்லிடுறேன். தீன் தயாள் போட்டோ வந்து படிச்சிருப்போம், மும்பை போட்டோ வந்து படிச்சிருப்போம், ஜவஹர்லால் நேரு போட்டோ வந்து படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து மங்களூர்ல ஒரு போட்டோ இருக்கும், கொச்சின்ல ஒரு போட்டோ இருக்கும். தமிழ்நாட்டிலே மொத்தம் 3 போட்டோ இருக்கும், சரியா? சென்னையில ஒண்ணு இருக்கும், விவோ சிதம்பரம் ஒண்ணு, காமராஜர் ஒண்ணு, சரியா? அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல விசாகப்பட்டினத்துல ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒடிசால வந்து பரதீப் போட்டோ ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொல்கத்தால ஒரு போட்டோ இருக்கும், சரியா? இந்த 12 போட்டியை நம்ம அன்னைக்கே படிச்சிருப்போம். அதை நான் வந்து வச்சுக்கோங்க. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்தியால இருக்க 12 மேஜர் போர்ட் வந்து இருக்கா, இந்த 12 மேஜர் போர்ட்ல வந்து எவ்வளவு வந்து சரக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, சரக்குன்னா புரியுதா, இந்த பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எத்தனை டன் சரக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2026 பினான்சியல் இயர் மட்டும் இந்த மாதிரி வந்து இந்தியாவில இருக்க மேஜர் போர்ட்ல கிட்டத்தட்ட வந்து 915 மில்லியன் டன்ஸ் சரக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிப் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது வந்து லைக் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. 2026 பினான்சியல் இயர்ல இவ்வளவு சரக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்ற டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. எவ்வளவு டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா 904 மெட்ரிக் டன் வந்து டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா வந்து அந்த டார்கெட்டையும் தாண்டி 915 மெட்ரிக் டன் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகே 12 போட்டை சேர்த்து வந்து இவ்வளவு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து அதிகமா வந்து எந்த போர்ட்ல வந்து கொண்டு போயிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து குஜராத்ல இந்த தீன் தயாள் போர்ட் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அதுல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 160 மில்லியன் டன்ஸ் வந்து கொண்டு வந்து போயிருப்பாங்க. ரெண்டாவது யாரு இருக்குமா கேட்டீங்கன்னா
பரதீப் போட்டு வந்து ரெண்டாவது வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் வந்து அதிகமா வந்து கொண்டு போயிருக்கும் பாத்தீங்களா? அது வந்து எந்த போட்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து மொர்முகாவ் போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும். அதோட ப்ரொனன்சியேஷன் பாத்துக்காங்க. அந்த போர்ட்டு தான் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப அதிகமா வந்து கொண்டு போயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதானே? சிம்பிளான விஷயம். மத்தவங்களுக்குலாம் நான் சொல்றது புரியுதா? ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அமுலை பத்தி பேசியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அமுல்னா என்ன ஏதுன்றது. ஆக்சுவலா வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்னா வந்து ஒரு பொருளை தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்க. தயாரிச்ச உடனே வந்து விற்கிறது, வித்த உடனே வந்து அதை வந்து யூஸ் பண்றது. புரிஞ்சுச்சா? இப்ப பால் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குன்னா அதை தயாரிச்ச உடனே வந்து விற்கணும். வித்த பிறகு உடனே வந்து யூஸ் வந்து பண்ணணும். இல்லைன்னா வந்து கெட்ட போயிடும் பாத்தீங்களா? இந்த மாதிரி இருக்க குட்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது தயாரிச்சோன்னே விற்கிற குட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்காக அந்த நியூஸ் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? அதுல வந்து எந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா அமுல் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கும். சரியா? அவன் வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளவு வந்து டோட்டலா வந்து சேல் பண்ணிருப்பானா இந்த பினான்சியல் 2026 மட்டும் எவ்வளவு வந்து டோட்டல் வந்து சேல் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000 கோடி வந்து சேல் வந்து பண்ணிருக்காங்க. இவன் தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்றது அதிகம் அப்படின்றதையும் யோசிச்சுக்காங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப 11% அதிகமா வந்து இவன் வந்து சேல் வந்து பண்ணிருக்கான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? இந்த அமுலை வந்து யார் வந்து மேனேஜ் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து மேனேஜ் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, நான் சொன்னது புரிஞ்சுச்சு தானே? அதுக்காச்சும் புரியலையா? கொஞ்சம் உண்மை மட்டும் சொல்லுங்க, நான் சொல்றது புரிஞ்சுச்சா இல்லையான்றது. அடுத்த ஒரு 3 நிமிஷம் வந்து முக்கியமான விஷயம். 3 4 நிமிஷம். ஓகே, இந்த அமுலை வந்து பாத்துக்கோங்களேன் எப்படி வந்து வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? இந்த மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க வந்து மில்க் வந்து லைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அங்க இருக்க என்ன இந்த மில்க் யூனியன்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அங்க போய் வந்து அந்த மில்க் வந்து கொடுப்பாங்க. இந்த மில்க் யூனியன் கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த குஜராத் கோஆபரேஷன் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் பாத்தீங்களா? அவன் தான் வந்து இந்த மில்க் வந்து செல் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா நான் வச்சுக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதை மில்க் யூனியன் வந்து கொடுப்பாங்க. அந்த மில்க் யூனியன் கொடுத்த பிறகு வந்து அந்த மில்க் வந்து அவன் வந்து செல் பண்ணுவான் அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. இந்த செல் பண்றது மட்டும்தான் வந்து இந்த GCMF வேலை. இந்த மாதிரி செல் மட்டும் வந்து எவ்வளவு வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா GCMF மட்டும் எவ்வளவு வந்து செல் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 73,450 கோடி. சரியா? மொத்தமா வந்து இந்த அமுல் வந்து எவ்வளவு வந்து இது பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து செல் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா பினான்சியல் இயர் 2026ல 1,00,000 கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரேசர் பேயும் நம்மளோட ஓப்பன் ChatGPT இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க 2 பேரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து இப்ப நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஆப் வழியா வந்து உங்களுக்கு வந்து இந்த பான்ஸ் கிளாஸோ இங்கிலீஷ் கிளாஸோ வேற என்ன ஏதோ ஒரு கிளாஸ் வந்து எடுக்கணும். சரியா? அதுக்காக வந்து நான் வந்து ஒரு ஆப் வந்து டெவலப் வந்து பண்றேன். எந்த மாதிரி டெவலப் பண்றேன்னா நார்மலா ஆப் வந்து டெவலப் பண்றது ஈஸி. ஆனா வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணி இப்போ வந்து நான் என்ன பண்றேன், லைக் வந்து நான் உங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடத்துக்கு வந்து ஃபீஸ் வந்து வாங்குற மாதிரி மாசம் மாசம் இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்க அப்படின்ற ஃபீஸ் வந்து வாங்குற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு ஆப் வந்து ரெடி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். சரியா? இந்த மாதிரி பேமெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி வந்து ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணினா வந்து நீ கண்டிப்பா வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். அதை வந்து டெஸ்ட் வந்து பண்ணணும். இந்த 3 விஷயத்தையும் பண்ணா மட்டும்தான் வந்து உனக்கு வந்து அந்த ஆப் வந்து அப்ரூவல் வந்து ஆகும். சரியா? இதுக்கு வந்து நார்மலா வந்து ஒரு 5 நாள்ல இருந்து 1 வாரம் முடிய எடுக்கும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த காலக்கெடு வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேர் சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க. ரேசர் பேயும் ஓப்பன் ஏயும் வந்து சைன் பண்றாங்க. இது வந்து எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா இப்ப என்னையே எடுத்துக்காங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓப்பன் ஏல வந்து கோடெக்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா? நீங்க பாத்திருப்பீங்க. அதுல போய் நீ வந்து சொன்னா மட்டும் போதும். இந்த பாருப்பா அந்த மாதிரி வந்து பான்ஸ் கிளாஸ் எடுக்க போறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணிட்டா அப்படின்றது வந்து சொன்னா மட்டும் போதும். அந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ChatGPT இருக்கும் பாத்தீங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உனக்கு வந்து அந்த ஆப் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துரும். அது இப்ப வந்து ரேசர் பே கூட வந்து எம்ஐ சென்ட் பண்ணியிருக்கானா அந்த பேமெண்ட் ஆப்ஷனும் அதுலயே வந்து எனபிள் ஆகி வந்து வந்துடும். புரிஞ்சுச்சா? முன்னாடி வந்து ஆப் வந்து ரெடி பண்ணிட்டு தனியா அப்ரூவல் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாதுவா. ஆப் வந்து வித்தின் மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்றது மட்டும் இல்லாம இந்த பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் பாத்தீங்களா? அது வந்து அது கூட எனபிள் வந்து ஆயிரும். அதுக்காக தான் இவங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணி வச்சாங்க. விளங்குச்சா?
ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, ஆப் வந்து ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபாலோவர் இருக்கிற அவங்க வந்து ஃபீஸை வந்து போட்டு விடுறாங்க. யாரு ஃபீஸ் போட்டிருக்கா, யாரு ஃபீஸ் வந்து போடல, எவ்வளவு போட்டிருக்காங்க, எவ்வளவு வந்து நான் வந்து ரீஃபண்ட் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி டீடைல் வந்து பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து திருப்பி வந்து நீ இந்த ரேசர் பேர் ஆப் இருக்கும் இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணி மேனுவலா செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த சாட் ஜிபிடியே கேட்டா போதும், எத்தனை பேர் வந்து ஃபீஸ் வந்து கட்டியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து எவ்வளவு கட்டியிருக்காங்க, அந்த மாதிரி வந்து லைக் வந்து சேட் மட்டும் பண்ணா போதும், இந்த சாட் ஜிபிடியா வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா டேட்டாவையும் உனக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். அதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் அவங்க ரெண்டு பேர் சைன் பண்ணிருப்பாங்க, வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே, அடுத்த விஷயம் எல்லாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிசி நான் தெரியணும். அது என்னடா பிசி நான் பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க. புரிஞ்சுதான் நான் பேசுறது. இந்த நியூஸ் வந்து முக்கியமான விஷயம். அடுத்த 3 நியூஸ் எங்கேயாச்சும் புரியலன்னா சொல்லிருங்க. ஓகே, பிசினா என்னன்னு பாத்துக்கோங்க, பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க. அது என்னடா பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் கேட்டீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வில்லேஜ் எடுத்துக்காங்க. ஓகே, உங்க ஊர்ல வந்து எல்லா இடத்துலயும் வந்து பேங்க் வந்து இருக்கும். ஈஸியா வந்து நீங்க வந்து பேங்க்ல போய் வந்து அந்த சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். நார்மலா இந்த ரிமோட் வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்கெல்லாம் வந்து அதிகமா வந்து இந்த பேங்கோட பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து இருக்காது. அந்த இடத்துலயும் வந்து இந்த பேங்கிங் சேவையை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் வந்து இந்த பிசின்னு சொல்லுவாங்க. அதாவது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு ஊர்ல வந்து பேங்கே வந்து இல்ல, ஓகேவா, அவன் வந்து இந்த மாதிரி வந்து டெபாசிட் பண்ணணும் இல்ல வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவன் அங்க இருந்து பக்கத்து ஊருக்கு வந்து போய் வித்ரா பண்ற மாதிரி இருக்கும், இல்ல டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நார்மலா வந்து ஒரு மளிகை கடை இருக்குன்னு வச்சுக்காங்க. அந்த மளிகை கடையில இந்த டெபாசிட் மிஷின், இந்த வித்ரா ஏடிஎம், இந்த மாதிரி விஷயத்த வந்து சின்ன சின்னதா வந்து வச்சிருப்பாங்க. நீ வந்து நார்மலா பக்கத்து ஊருக்கு போய் இப்ப வந்து பண்றது போல இப்ப வந்து காசே எடுக்கணும்னு வச்சுக்காங்களேன், இந்த பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் வந்து இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னா போதும், இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இதுப்பா, எனக்கு இவ்வளவு ரூபா காசு வந்து தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அவனே வந்து உனக்கு வந்து லைக் வந்து மிஷின் வந்து வச்சிருப்பான் பாத்தீங்களா, அது வழியா வந்து காசு வந்து டெபாசிட் பண்றதோ வித்ரா பண்றதோ அவனே வந்து பண்ணிடுவான். புரிஞ்சுச்சா? லைக் வந்து ஒரு மினி பேங்க், மினி ஏடிஎம் மாதிரி இருக்கும். இதான் வந்து பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா நம்ம தாளுக்குலாம்? இது புரிஞ்சாதான் உள்ள புரியும். சொல்லுங்களேன். ஓகே, இதுல வந்து மொத்தம் வந்து 3 கேட்டகரி இருக்கு, சரியா? பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்ல மொத்தம் வந்து 3 கேட்டகரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்கிங் அவுட்லெட்னு சொல்லுவாங்க, அதாவது B1 சொல்லுவாங்க. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்கிங் டச் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, சரியா? மூணாவது கேட்டகரிக்கு வந்து நான் வந்து கடைசியா வந்து வரேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரியை பார்த்துக்கோங்க, பேங்கிங் அவுட்லெட். இந்த பேங்கிங் அவுட்லெட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலா நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா அந்த மளிகை கடை லைக் வந்து ஒரு மினி பேங்க் மாதிரி, சரியா? அந்த இடத்துல தான் வந்து அது இருக்கும். நீ தான் வந்து அதை தேடி போகணும். நல்லா வச்சுக்கோங்க, பணத்தை போடணும்னாலும் பணத்தை வித்ரா பண்ணாலும் நீ தான் வந்து போகணும். அது வந்து உனக்கு தேடி வந்து வராது. அதுதான் வந்து பேங்கிங் அவுட்லெட்னு சொல்லுவாங்க, சரியா? அதே இது பேங்கிங், ரெண்டாவது என்ன சொன்னேன், பேங்கிங் டச் பாயிண்ட்னா இப்போ வந்து என்ன பண்றாங்க, வந்து ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பென்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து அவங்களால நடக்க முடியாது ஏதோ ஒரு விஷயம், சரியா? இப்ப வந்து இப்ப வந்து ஒரு ஏஜென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க டைரக்டா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் வந்து எடுத்து கொடுப்பாங்க பாத்தீங்களா. அதாவது பேங்கிங் சர்வீஸ் வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து பேங்கிங் டச் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா மக்களுக்கு? ஓகே, இப்ப என்ன பண்றாங்க வந்து இந்த ஆர்பிஐ இருப்பாங்க பாத்தீங்களா, ஆர்பிஐ என்ன பண்றாங்க, இந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரெகுலேஷன் வந்து கொண்டு வராங்க. சில பல ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், மொத்தம் 4 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பேங்கிங் அவுட்லெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இனிமே வந்து நீ வந்து லைக் வந்து உன்னோட லொகேஷன் வந்து பிக்ஸ்டா இருக்கணும், அடிக்கடி வந்து மாத்தக்கூடாது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே, சரியா? என்னன்னா சொல்லிருக்காங்க பாத்துக்கோங்க, லொகேஷன் வந்து பிக்ஸ்டா இருக்கணும், சரியா? ஆனா வந்து குறைஞ்சது வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 மணி நேரமாச்சும் வந்து நீ வந்து ஓபன் பண்ணிருக்கணும். ஒரு வாரத்துக்கு வந்து 5 நாளாச்சும் வந்து ஓபன் பண்ணிருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் வந்து பேங்கிங்ல இருக்க எல்லா சர்வீஸும் நீ கொடுக்கணும். லைக் வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றது, டெபாசிட் பண்றது, வித்ரா பண்றது, கேஒய்சி பண்றது, எல்லா விஷயத்தையும் நீ வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேங்கிங் டச் பாயிண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து உனக்கு வந்து பிக்ஸ்டு லொகேஷன் எல்லாம் கிடையாதுப்பா, உனக்கு வந்து எந்த பிக்ஸ்டு டைம்லாம் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சர்வீஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் லிமிட்டட் தான். ஓபன் பண்றது, அக்கௌண்ட் ஓபன் பண்றது இதெல்லாம் கிடையாது. நீ வந்து அவங்களுக்கு வந்து காசு எடுத்து கொடுக்குறது, பென்ஷன் எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன வேலையை மட்டும் பண்ணா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்து பேங்கிங் அவுட்லெட், பேங்கிங் டச் பாயிண்ட் இருக்க மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, பிஎஃப்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் எங்க இருக்குமே, பிஎஃப், பேங்கிங் ஃபெசிலிட்டேட்டர்னு நினைக்கிறேன்.
சரியா. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்காங்க, அவங்களோட பேர் பார்த்துக்கங்க, பேங்கிங் ஃபெசிலிட்டேட்டர். சரியா. அது என்னடா பேங்கிங் ஃபெசிலிட்டேட்டர்னா, நீ நார்மலா பேங்க்குக்கு வந்து போற பாத்தீங்களா, போறப்ப வந்து இப்ப வந்து ஓகே நம்ம போறோம்னா வந்து நம்ம வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் வந்து பண்ணிடுவோம். இந்த வயசானவங்க எல்லாம் போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஃபார்ம்லாம் என்ன தெரியாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, இந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்கவங்க தான் வந்து இந்த பேங்கிங் ஃபெசிலிட்டேட்டர். சரியா. ஃபெசிலிட்டேட்டர் தானே. அவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம்னா என்னப்பா, இதை எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களே வந்து ஃபில்அப் வந்து பண்ணிட்டு கொடுப்பாங்க. சரியா. இதுதான் வந்து அவங்களோட வேலை நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஆர்பிஐ இந்த பேங்க் பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர், சாரி 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 சரி, பேரை பார்த்துக்கோங்க, பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர். சரியா. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து ஆர்பிஐ வந்து இந்த இனிமே வந்து இந்த பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்ற ஒரு டேமே வந்து எடுத்து விடுறாங்க. இனிமே வந்து அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ரிமூவ் வந்து பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே இந்த பிஎஃப்ஆ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இனிமே வந்து என்னவா வந்து செயல்படணும்னு கேட்டீங்கன்னா, பிஎஃப் அப்படின்றவங்க வந்து இனிமே வந்து பிசினஸ் கரஸ்பாண்டரா வந்து செயல்படணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இனிமே இருக்க எல்லா பிஎஃப்பும் இனிமே வந்து பிசியா வந்து செயல்படணும். இதை வந்து செப்டம்பர் 30, 2026 வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. வேற என்ன இதுல சொல்லியிருப்பான், 1 2 3 இன்னும் ஒரு விஷயம் இருக்குமே. கடைசியா வந்து பேங்க்குக்கு சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இனிமே வந்து இந்த பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் வந்து யாராச்சும் இருக்காங்கன்னா வந்து அவங்கள வந்து நீ வந்து வெரிஃபை பண்ணணும். சரியா. சும்மாலாம் வந்து போட்டக்கூடாது. அகைன் அதான் இந்த பிஎஃப்னா என்ன புரிஞ்சு சார்? பிஎஃப்னா என்ன புரிஞ்சு சார்? டிஆர் ஓடிட்டாங்களா? கேட்கலையா? புரிஞ்சுச்சா? பிஎஃப்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? என்ன மாத்திருக்காங்கன்னு புரியல, இல்ல பிஎஃப்னாலே புரியல? பிஎஃப்னா ஒன்றும் இல்லைங்க. அதான் பிஎஃப்னா ஒன்றும் இல்லை, லைக் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஒரு பர்சன் தான். சரியா. இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, லோன்னா என்ன, இந்த லோன்ல வந்து என்னென்னலாம் பண்றாங்க, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களாதான் வந்து பிஎஃப்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து ஆர்பிஐ இந்த மாதிரி வந்து பிஎஃப் அப்படின்ற ஒரு டேர்மே வந்து தூக்கிருக்காங்க. சரியா. இனிமே வந்து பிஎஃப் அப்படின்றவங்க வந்து பிசியா தான் வந்து செயல்படணும், பிஎஃப் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து பிசி பிசிபிஓ, பிசிபிடி, பிஎஃப் அப்படின்னு ஒரு 3 கேட்டகரி இருந்துச்சு. இப்போ வந்து 2 கேட்டகரியா வந்து மாத்திருக்காங்க. அதாவது பிசினஸ் பேங்கிங் அவுட்லெட், பேங்கிங் டச் பாயிண்ட் அப்படின்ற ஒரு 2 கேட்டகரி தான். பிஎஃப் அப்படின்னு ஆல்ரெடி இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இனிமே வந்து பிசிஆ தான் செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. வணங்குச்சு தானே? ஓகே. அடுத்து வந்து கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, இந்த பேங்க் இருப்பாங்க பாத்தீங்களா, பேங்க்குக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து பிசினஸ் கரஸ்பாண்டரா வந்து நீ வந்து யாராச்சும் வந்து போறேன்னா வெரிஃபை பண்ணிட்டு போறப்பா. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அப்பப்போ வந்து ரெகுலேட் வந்து லைக் வந்து ஒரு மானிட்டர் மாதிரி பண்ணு, கரெக்டா தான் வேலை பாக்குறானா இல்லையா அப்படின்றது மானிட்டர் வந்து பண்ணு. அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்து மானிட்டர் வந்து பண்ணு. அவங்க வந்து பெட்டரா வந்து ட்ரைனிங் வந்து கொடு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. மொத்தம் 4 விஷயம். சரியா. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஐஆர்டிஏ. சரியா. ஐஆர்டிஏட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்காங்க, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த ஐஆர்டிஏ என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பான். அதாவது ஒரு டீம் மாதிரி வந்து ஸ்பெஷலா ஒரு டீம் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க, ஃபார்ம் வந்து பண்ணிருப்பாங்க. எதுக்காக இந்த கமிட்டின்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 6 விஷயம். நான் சொல்ல போறது எல்லாமே வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டருக்காக மொத்தம் வந்து ஒரு 6 விஷயம். சரியா. இதை வந்து பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த கமிட்டியோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கவரேஜ். சரியா. எத்தனை பேர் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்றது. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே டேட்டா வந்து லைக் வந்து இத்தனை பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, அதுல வந்து எத்தனை பேர் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க, கிளைம் பண்ண எத்தனை பேருக்கு வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அமௌண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து எடுக்கணும். இது 2வது டேட்டா. 3வது டேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் போட்டவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, இன்சூரன்ஸ் போட்டவங்க எத்தனை பேர் வந்து கிளைம் வந்து பண்றாங்க, உண்மையிலேயே அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா இல்லையா, இன்சூரன்ஸ் போட்டது மட்டும் போட்டதோட போயிட்டாங்களா, கிளைமும் பண்றாங்களா அப்படின்ற ஒரு டேட்டா வந்து இருக்கணும். சரியா. 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஈஸியா தான் இருக்கா இல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்ற ஒரு டேட்டா வந்து இருக்கணும். 5வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் வந்து பண்றாங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து இருக்கணும். 6வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உண்மையிலேயே கஸ்டமர் வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஹாப்பியா தான் இருக்காங்களா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போட்டதுல, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கணும். புரிஞ்சுச்சா? ஐஆர்டி வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. இந்த டீம் வந்து ஒரு 6 விஷயத்த வந்து கலெக்ட் வந்து பண்ணணும். என்னென்ன அப்படின்றத சொன்னேன். வழங்குச்சு தானே?
ஒன்னு கவரேஜ், ஒன்னு கிளைம், அந்த இதுல இருக்கும். சரியா? இதுக்காக வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யார் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க, IRDA தான் இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க. சரியா? இவங்க வந்து யாரு கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? மொத்தம் 5 CII கூட சேர்ந்து வந்து இந்த 6 விஷயத்த வந்து பண்ண போறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. ஓகே, IRDA பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இவனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்காங்க கேட்டீங்கன்னா, ஹைதராபாத், தெலுங்கானால இருக்கு அப்படின்றது சொல்றது தெரியும். சேர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா அஜய் சேத் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா 1999 அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து FDA என்ன தெரியணும், FPA என்ன தெரியணும். FDA ஓகே, FPA என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, தேவை முக்கியம். சரியா? ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் டைரக்டா இந்தியாவோட பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அப்படிங்களா? புரிஞ்சுச்சா? இந்தியாவோட பாண்ட்லயோ இந்தியாவோட ஷேர்லயோ டைரக்டா ஒரு ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க. பாத்தீங்களா? அதான் வந்து FPAன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நாவல் மட்டும் படிச்சிருக்கேன். சரியா? இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து RBIக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதுதான் முக்கியம். சரியா? RBIக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இந்தியாவோட ஷேர்லயோ பாண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் செக்ரட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 100 கோடி மதிப்புள்ள கவர்மெண்ட் செக்ரட்டரியை வந்து கவர்மெண்ட் வந்து விடுறாங்கன்னா, அதுல அதிகபட்சம் வந்து 6%. 100 கோடியில 6% எவ்வளோ? 6 கோடி முடியும் தான் வந்து இந்த ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும். சரியா? அதே இது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா 2% வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுல இந்த கார்பரேட் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, பிரைவேட் பாண்டு, அதுல வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் வந்து அவன் வந்து ஒரு 100 கோடி விடுறான்னா அதுல 15% வந்து நீ வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இது வந்து வருஷ வருஷம் வந்து மாறும். இந்த பெர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வருஷ வருஷம் வந்து மாறும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பெர்சன்டேஜ்ல நாங்க வந்து எந்தவித மாற்றங்களும் வந்து கொண்டு வரல. போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதுதான் வந்து இந்த வருஷமும் வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஒரு ஃபாரினர்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணா வந்து அதிகபட்சம் வந்து 6% தான் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும். அதே இது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து அதிகபட்சம் வந்து 2% தான் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும். அதே இது இந்த கார்பரேட் பாண்ட்ல வந்து அதிகபட்சம் வந்து 15% தான் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து என்னதான் இந்த பெர்சன்டேஜ் வந்து மாறலனாலும், நல்லா வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து என்ன சொல்றேன், கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து மொத்தம் வந்து ஒரு 100 கோடிக்கு வந்து விடுறான்னு வச்சுக்கோங்களேன், அது 6% எவ்வளோ? 6 கோடி. சரியா? அதே இது ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு 500 கோடிக்கு வந்து விடுறான்னு வச்சுக்கோங்களேன், அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணணும்? 2%. 6%, 2%, 15%. சரியா? இது முக்கியம். 2% எவ்வளவு வரும்? 500 கோடியில 10 கோடி வந்து வருமா? அதே இது கார்பரேட் பாண்ட் வந்து ஒரு 100 கோடிக்கு வந்து விடுறான்னு வச்சுக்கோங்களேன், 100 கோடி வேணா ஒரு 600 கோடி வச்சுக்கோங்களேன், 600 கோடிக்கு வந்து விடுறான். சரியா? அதுல 15% எவ்வளவு வரும்? 15 6 9 கோடி வந்து வருமா? மொத்தம் வந்து இப்போ வந்து அவனால வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும்? அங்க வந்து 6 கோடி, இங்க வந்து ஒரு 10 கோடி, இங்க வந்து ஒரு 9 கோடி, மொத்தம் வந்து 25 கோடி வந்து அவனால வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து அவன் வந்து எந்த பெர்சன்டேஜ்ல எந்த வித மாற்றமும் கொண்டு வரல. ஆனா வந்து இந்த 100 கோடி, 500 கோடி, 600 கோடி இந்த விடுவான் பாத்தீங்களா மார்க்கெட் சைஸ், அதுல வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கான். முன்னாடி 100 கோடி விட்ட இடத்துல இப்ப 150 கோடி வந்து விடுறாங்க. 150 கோடினா அதுல 6% எவ்வளவு ஆச்சு? 9 கோடி ஆச்சு. முன்னாடி 6 கோடி தான் இருந்துச்சு, இப்போ 9 கோடி. அதே இது முன்னாடி 500 கோடி விட்டுக்கிட்டு இருந்தவன் இப்ப 700 கோடி வந்து விடுறான். அதுல 2% என்னாச்சு? 14 கோடி ஆச்சு. சரியா? இதனால என்ன ஆகுதுன்னா வந்து வந்து அவனோட பெர்சன்டேஜ்ல எந்த வித மாற்றங்களும் கொண்டு வரல. ஆனா வந்து மார்க்கெட் சைஸ் வந்து கூட்டதுனால இந்த ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து கூடி இருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு இருந்துச்சோ அதே பெர்சன்டேஜ் தான் வந்து விடுறாங்க. ஆனா வந்து ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து இத்தனை கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமௌண்டோட மார்க்கெட் சைஸ் வந்து கூட்டியிருக்காங்க. முன்னாடி வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்துக்கோங்க, 14,70,615 கோடி முடியும் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து பினான்சியல் இயர் 2027 அந்த குவார்டர் 2 இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஹாஃப் இயர் 2 இருக்கும் பாத்தீங்களா, அது முடியறப்ப வந்து எவ்வளவு முடியும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கேட்டீங்கன்னா 14 லட்சத்துல இருந்து 16 லட்சம் முடியும் வந்து இப்ப வந்து ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சு தானே எதனால கூடி இருக்குன்றது? ஆனா வந்து பெர்சன்டேஜ் அதுதான் இருக்கு. அப்படி எப்படா கூடுன்னு கேட்டீங்கன்னா அந்த மார்க்கெட் சைஸ் வந்து கூட்டியிருக்காங்க. மத்தவங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? இன்னும் ஒரு நியூஸ் மட்டும் தான். சரியா? அடுத்து டக்குன்னு முடிஞ்சு. ஓகே ஓகே, இது வந்து ரெண்டாவது விஷயம். சரியா? மொத்தம் வந்து 4 விஷயம் சொல்ல போறேன். இது வந்து ரெண்டாவது விஷயம். சரியா? அந்த அமௌண்ட் எல்லாம் முக்கியம். சரியா? 14,70,655 கோடி இருந்தது. இப்போ வந்து 16,32,640 கோடியா வந்து மாத்திருக்காங்க.
இது ரெண்டாவது விஷயம். சரியா? அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஆர்ஆர்ன்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன். வி இதுல வந்து சில பல விஷயங்கள்லாம் இருக்கும். சரியா? இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வந்து எவ்வளவு கூட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வந்து எவ்வளவு கூட்டியிருக்காங்க, அதை படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து அடுத்து வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து விஆர்ஆர். சரியா? அது என்னடா விஆர்ஆர்ன்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. வாலண்டரி ரிட்டென்ஷன் ரூட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு ஃபாரினர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்தியாவில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதான் வச்சுக்கோங்க, ஒரு ஃபாரினர் இந்த மாதிரி இந்தியாவில வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இப்போ வந்து ஒரு 100 கோடி இன்வெஸ்ட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து லைக் வந்து ஒரு லாக்இன் பீரியட் மாதிரி இருக்கும். இப்போ வந்து 100 கோடி வந்து 3 வருஷம் லாக்இன் பீரியட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 வருஷமும் அந்த 100 கோடி வந்து இந்தியாவில தான் இருக்கும். அதை வந்து அவரால் வந்து ஊடால வந்து எடுக்க முடியாது. சரியா? அதை தான் வந்து விஆர்ஆர்ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? விஆர்ஆர்னா ஒன்றும் இல்லை, லைக் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு லாக்இன் பீரியட் மாதிரி இருக்கும். சரியா? அதை தான் வந்து விஆர்ஆர்ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சு தானே? அந்த இப்ப என்ன சொல்றாங்க, இந்த விஆர்ஆர் லிமிட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த லாக்இன் பீரியட், இதுல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு லிமிட் இருந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த லிமிட்ல வந்து நாங்க வந்து எந்தவித சேஞ்சஸ் வந்து கொண்டு வரல அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. இது மூணாவது விஷயம். சரியா? நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிடிஎஸ் சொல்லுவாங்க. அது என்னடா சிடிஎஸ்னா வந்து கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்னு சொல்லுவாங்க. அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரினர்ஸ் இந்தியாவோட ஒரு கம்பெனியோட பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க. சரியா? ஒரு 1000 கோடி மதிப்புள்ள பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க. ஆனா வந்து இவனுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை இந்த பாண்டு வந்து லைக் வந்து அதோட விலை கூடுச்சுன்னா ஓகே, குறைஞ்சிச்சுன்னா வந்து ரொம்ப நஷ்டமாயிருமா? இப்ப என்ன பண்ணுவான்னா, அவன் டேரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து போவான். இந்த சிடிஎஸ் சொன்னேன்னா அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அவன் என்ன பண்ணுவான்னா வந்து லைக் வந்து இந்த பாண்டோட மதிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சரியா? இந்த பருப்பா இந்த அமௌண்ட் வந்து வச்சுக்க, ஒருவேளை இந்த பாண்டோட மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா அது எவ்வளவு குறைஞ்சிருக்கோ அந்த அமௌண்ட் வந்து நீ வந்து எனக்கு தரணும். இன்சூரன்ஸ் போடுவாங்க பாத்தீங்களா, பாண்டுக்கு இன்சூரன்ஸ் போடுற ஒரு இதுதான் வந்து சிடிஎஸ் சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆர்பிஐ சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போடுறதுலாம் ஓகே, அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் போடணும். இப்ப வந்து ஒரு 1000 கோடிக்கு வந்து பாண்டு வந்து வாங்கிட்டீங்கன்னா அதுல கவரேஜ் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னா வந்து அந்த பாண்டு வந்து குறைஞ்சிச்சுனாலோ, அதாவது ரொம்ப குறைஞ்சிச்சுனாலோ நீ வந்து அவனுக்கு வந்து எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி கவரேஜ் இருக்குன்னா வந்து அதிகபட்சம் 5% தான். சரியா? புரிஞ்சுச்சா? வந்து 1000 கோடி மதிப்புள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எவ்வளவு கவரேஜ் கொடுக்க முடியும்னா அதிகபட்சம் வந்து 5%, 50 கோடி மட்டும் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வணங்கிச்சு தானே? ஓகே, நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் முக்கியம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து 6%, 2%, 15% சொல்லியிருப்பேன். அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பேன், நான் வந்து இந்த மார்க்கெட் சைஸ் வந்து 14 லட்சத்துல இருந்து 16 லட்சம் வந்து மாத்திருப்பாங்க, அது சொல்லியிருப்பேன். கடைசியா வந்து இந்த 5% சொன்னீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் முக்கியம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒருத்தவங்க, அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, திவ்யா சிங் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா யூபி இருக்கும் பாத்தீங்களா, உத்தரப்பிரதேஷ்ல. அவங்க வந்து அங்க வந்து ஒரு டீச்சரா வந்து இருப்பாங்க. அவங்களோட வயசு பாத்துக்கோங்க 28 வயசு. இவங்க வந்து ஒரு சாதனை வந்து பண்ணிருப்பாங்க. என்ன சாதனை வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது எவரெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எவரெஸ்டுக்கு சைக்கிள்லயே போயிருக்காங்க. முழுசா ஏறல. இந்த எவரெஸ்ட்ல வந்து பேஸ் கேம்ப்னு ஒரு கேம்ப் இருக்கும் பாத்தீங்களா, 17,500 அடி இருக்கும். சரியா? அந்த 17,500 அடிக்கு வந்து சைக்கிள்லயே வந்து ஒருத்தவங்க வந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியால இருந்து சைக்கிள்லயே இந்த மவுண்ட் எவரெஸ்டோட பேஸ் கேம்புக்கு வந்து சைக்கிள்லயே போன முதல் ஆள் இவங்க தான் அப்படின்றதே வச்சுக்கோங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, திவ்யா சிங் அப்படின்றது அவங்களோட பேரு. இந்தியால இவங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டேன். வேர்ல்ட்ல வந்து யார் ஃபர்ஸ்ட்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ்ல தமத் பில் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து உமன்ஸ்ல வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட். சரியா? இந்தியால ஃபர்ஸ்ட், உமன்ஸ்ல வந்து இவங்க ஃபர்ஸ்ட், வேர்ல்ட்ல வந்து இவங்க வந்து செகண்ட். திருப்பி சொல்றேன். சரியா? இந்தியால இருக்க உமன்ஸ்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட். சரியா? வேர்ல்ட்ல இருக்க உமன்ஸ்ல வந்து இவங்க வந்து செகண்ட். சரியா? வேர்ல்ட்ல இருக்க உமன்ல வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட்னு கேட்டீங்கன்னா தமத் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட். வழங்குச்சு தானே? ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து எத்தனை நாள் வந்து சைக்கிள்ல போயிருப்பாங்க கேட்டீங்கன்னா 14 நாள் வந்து இந்த 17,560 கோடி 60 அடி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 14 நாள் வந்து ஓட்டிட்டே போயிருப்பாங்க. வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, எங்க வந்து இந்த பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா, நேபாளோட கேபிட்டல் இருக்கு பாத்தீங்கன்னா, காத்மாண்டு கேபிட்டல் தானே. சரியா? காத்மாண்டுல வந்து இந்த மாதிரி வந்து மவுண்ட் எவரெஸ்டோட பேஸ் கேம்ப் வந்து போயிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். இந்த மாதிரி எஸ் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த எஸ் பேங்க்ல எம்டிஎன்சிவா வந்து ஒருத்தவங்க வந்து போட போறாங்கன்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, வினய் முரளிதர் அப்படின்றத அவங்களோட பேரு. வினய் முரளிதர் டோன்ஸ் அப்படின்றத அவங்களோட பேர். சரியா? அவங்கள வந்து இப்ப வந்து போட்டுட்டாங்க அப்படின்றதான் விஷயம். யாரை தூக்கி வந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, பிரசாந்த் குமார் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வினய் குமாரை பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். சரியா? இவங்க வந்து எஸ்பிஐல வந்து எம்டியா வந்து முன்னாடி இருந்திருப்பாங்க.
இப்போ வந்து எஸ் பேங்கோட எம்டிஎன் சிஓ இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதை பத்தி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்களோட டென்யூர் வந்து எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா 3 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, முத்ரா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். சரியா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமை பத்தி நான் வந்து சொல்லிடுறேனே, ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான். ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டா சொல்லணும் வந்து 2015 ஏப்ரல் மாசம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமான ஸ்கீம். சரியா, அந்த ஸ்கீம் கீழ வந்து அப்படி என்னதான் தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து லோன் வந்து தருவாங்க. கொலேட்ரல் ஃப்ரீ லோன். சரியா, எந்த வித கொலேட்ரலும் இல்லாம வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து மக்களுக்கு வந்து லோன் வந்து தருவாங்க. ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து மொத்தம் வந்து 4 கேட்டகரி இருக்கு. சிசு அப்படின்ற ஒரு கேட்டகரி, கிஷோர் அப்படின்ற ஒரு கேட்டகரி, தருண் அப்படின்ற ஒரு கேட்டகரி, தருண் பிளஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி. அது என்னடா சிசு கிஷோர் தருண் கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவர் வந்து இப்படி வச்சுக்கோங்க, ஒரு டீக்கரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்க போறாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து எந்த லோன் வந்து எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா சிசு லோன். சரியா, இந்த சிசு கீழ வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு லோன் தருவாங்கன்னா 50,000 முடியும், 50,000 லட்சம், 50,000. சரியா, 50,000 முடி வந்து லோன் வந்து தருவாங்க. சிசு கீழ வந்து எவ்வளவு லோன் தருவாங்க பாத்துக்கோங்க, 50,000 முடி லோன் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது கேட்டகரி கிஷோர். சரியா, அந்த டீக்கரையை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும், அதாவது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து லோன் வந்து எடுப்பாங்க. அது வந்து கிஷோர் கேட்டகரியில வந்து எடுப்பாங்க. அதோட லிமிட் பாத்துக்கோங்க 50,000 இருந்து 5 லட்சம் முடியும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 பிரான்ச் 3 பிரான்ச் இந்த மாதிரி ஆக்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எந்த கேட்டகரினா தருண். சரியா, இந்த தருண்ல வந்து எவ்வளவு முடியும் லோன் தருவாங்க கேட்டீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் முடியும் தருவாங்க. இது 3 வந்து முன்னாடி இருந்துச்சு. சரியா, 2025 பினான்சியல் என்ன பண்ணிருப்பாங்கன்னா புதுசா வந்து தருண் பிளஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தருண் பிளஸ்ல வந்து எவ்வளவு கொலேட்ரல் ஃப்ரீ லோன் வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் முடியும் தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. தருவாங்கன்னு சொன்னீங்கன்னா எங்க தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து நார்மல் பேங்க், ஆர்ஆர்பி, என்பிஎஃப்சி, ஷெட்யூல் பேங்க் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இங்க எல்லா இடத்துலயும் இந்த முத்ரா லோன் வந்து தருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் இந்த முத்ரா லோன் கீழ வந்து எத்தனை பேருக்கு வந்து லோன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 40.07 லட்சம் கோடி மக்களுக்கு வந்து லோன். ஓகே, எது முடி கேட்டுச்சு? ஓகே, எவ்வளவு லோன் கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 57.79 கோடி 79 கோடி லோன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதோட ஒருத்த போட்டுருக்காங்க 40.07 லட்சம் கோடி அப்படின்றது சொல்ல தெரியணும். சரியா, எதுக்காக இவ்வளவு விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த முத்ரா லோன் வந்திருக்கும் பாத்தீங்களா 2015 வந்திருக்கும்னு சொன்னேன்னா 2015 ஏப்ரல் மாசம் வந்திருக்கும்னு சொன்னேன்னா இது வந்து இப்ப வந்து 11 வருஷம் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருப்பான். விளங்குச்சு தானே? நியூஸ் சிம்பிள் தான். இது வந்து இப்ப வந்து 11 வருஷம் ஆச்சு. ஓகே, ரீசெண்டா ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருப்பான். அதோட பேரும் பார்த்துக்கோங்க ஜன் சாம்ரத் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட்டல் எதுக்காக கேட்டீங்கன்னா லைக் வந்து இந்த முத்ரா லோன் வந்து நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து வாங்கிக்கிற மாதிரி வந்து ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த போர்ட்டலோட பேர் பார்த்துக்கோங்க ஜன் சாம்ரத் அப்படின்றதான் அந்த போர்ட்டலோட பேர். ஜன் சாமத் அப்படின்றதான் அந்த போர்ட்டலோட பேர். ஓகே, அடுத்து வந்து ஒரு ரேங்கிங். இந்த ரேங்கிங் வந்து இது என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் மாதிரி தான். இந்த ரிப்போர்ட் வந்து யார் வந்து விட்டுருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட டெக்ஸ்டைல் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்க கிரிராஜ் சிங், அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து விட்டுருப்பாங்க. ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க மார்க்கெட் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங் அண்ட் நேஷனல் ஹவுஸ் ஹோல்ட் சர்வேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இந்த சர்வேயோட பேரு. இந்த சர்வேல அப்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியாவில இருக்க மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்தியாவில வந்து எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து கிளாத்தஸ் லைக் வந்து சட்ட துணி டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க, வாங்கினாலும் அதுல வந்து எத்தனை வந்து பெண்கள், எத்தனை வந்து ஆண்கள், எத்தனை பேர் வந்து ரூரல்ல இருந்து வாங்குறாங்க, எத்தனை பேர் வந்து இந்த அர்பன்ல இருந்து வாங்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட டெக்ஸ்டைல் மார்க்கெட் இருக்கும் பாத்தீங்களா, இது வந்து 2010 வந்து 4.89 லட்சம் கோடியா தான் இருந்துச்சு. இப்போ வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2024 14.99 லட்சம் கோடியா வந்து இருக்கு. இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அதிகமா வந்து யார் வந்து ட்ரெஸ் வந்து வாங்குறாங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட், அதாவது நம்மள மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து அதிகமா வந்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து 8.7 லட்சம் கோடிக்கு வந்து அவங்களே வந்து வாங்குறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதுல வந்து உமன்ஸ்ல வந்து எவ்வளவு வந்து வாங்குறாங்க 55%, மென்ஸ்ல எவ்வளவு வாங்குறாங்க 44%, 45%. சரியா, வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல். சரியா, அதாவது அந்த துணியை வந்து ரீயூஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது வந்து அந்த மாதிரி வந்து எத்தனை துணியை வந்து யூஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா 37,000 கோடிக்கு வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்பன்ல வந்து எவ்வளவு, ரூரல்ல வந்து எவ்வளவு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அர்பன்ல வந்து 42%, ரூரல்ல வந்து 58%. வேல்யூ எல்லாம் படி நான் வச்சுக்கிட முடியாது, வச்சுக்கிட்டா வச்சுக்கோங்க. சரியா, வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல் மினிஸ்டர் யாரும் பாத்துக்கோங்க கிரிராஜ் சிங் அப்படின்றத சொல்ல தெரியணும். அவங்களோட தொகுதி எதுன்னு பாத்துக்கோங்க பீகார் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா,
அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் 7 சரியா. இந்த ஏப்ரல் 7 வந்து எந்த டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆன் த 1995 ஜெனோசைட் அகேன்ஸ்ட் ஆன் டஸ்டி இன் ரவாண்டா சரியா. இதை பத்தி போன வருஷம் படிச்சிருக்கோம். ஆக்சுவலா என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா ரவாண்டா அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும் சரியா. அந்த ஊர்ல வந்து டஸ்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கும் சரியா. அவங்கள வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த இனப்படுகொலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஒரே நேரத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 100 பேர் 8 லட்சம் பேரை வந்து கொண்டிருப்பாங்க. மொத்தம் வந்து 100 நாள் வந்து இந்த தாக்குதல் வந்து நடத்திருப்பாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் பேர் வந்து இறந்திருப்பாங்க சரியா. அதை வந்து அந்த நாளை வந்து நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக, அதாவது 1994 நடந்திருக்கும், அதை நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக ஏப்ரல் 7 வந்து இந்த 1994 ஜெனோசைட் அகைன்ஸ்ட் த டஸ்டி இன் ரவாண்டா அப்படின்ற ஒரு தேவை வந்து அக்சர் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இதை நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரன்வீர் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிமிடெட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து பிராண்ட் அம்பாசிடர் வந்து போடுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் இவங்க தான் அப்படின்றத சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஐசிஆர்ஏ என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி பினான்சியல் இயர் 2027 இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.5% இருக்க போகுது. அதே மாதிரி வந்து இந்த மார்கன் ஸ்டான்லி இருப்போம் பாத்தீங்களா, அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா 6.2% இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து தமிழ் புத்தாண்டு சரியா. இது வந்து தமிழ்நாட்டை வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. எப்போன்னு பாத்துக்கோங்க, 14ஆம் தேதி சரியா. அதே இது மலையாள புத்தாண்டு இருக்கு பாத்தீங்களா, அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா விஷு அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே தானே, நீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சா, வழங்குச்சா? அதுக்குள்ள 3 பேர் இருப்பாங்க.